நண்பர்களே, இது 4-5 என்னோட பவர் பில்டிங் வாழ்க்கையில் இது ஒரு சண்டே விலாக். என்ன ப்ரோ சண்டே விலாக போய் டியூஸ்டே போடுறீங்களேன்னு கேட்டால், இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். துணி துவைக்கலான்னு பார்த்தா தண்ணி வரல. சரி போய் மோட்டரை போடலான்னு ஸ்டெப்ஸ் இறங்கலான்னு பார்த்தா நேற்று போட்ட லெக் ஒர்க் அவுட்டில் பிரித்து விட்டுருச்சு. ஸ்டெப்ஸில் இறங்கியே போக முடியல. எப்படியோ போய் மோட்டரை போட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு காய போடலான்னு பார்த்தா திரும்ப படிக்கட்டுகளை ஏற வேண்டிய தருணத்தில் மாட்டப்பட்டேன். இந்த வேதை இறங்கி போகிறவன்லடா ஏறி போகிறவன் மனசில் மொக்க டைலாக்கெல்லாம் சொல்லி எப்படியோ மேலே வந்து துணியெல்லாம் காய போட்டேன். தென் இன்னைக்கு காலையிலேருந்து சுத்தமாக எதுவுமே சாப்பிடல கைஸ். அதனால் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன் 82 kg. ஆல்ரெடி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிருந்துச்சு. சரி சமைக்கலான்னு பார்த்தா கரண்ட் கட்டு. சரி அதுக்குள்ளே கேப்பில் போய் நம்ம சிக்கனை வாங்கிட்டு வந்துருவோம். மறுபடியும் படிக்கட்டில் ஒரு இறங்கல் தான். அப்புறம் என்ன விலாகோட சிறப்பான கட்டத்துக்கு வந்துட்டோம். பைக் எடுக்கிறது தான். ஃபோனை விட்டுட்டே போறியா ப்ரோ, பயம் இல்லையா ப்ரோனா, ஒரு டைமும் இந்த மாதிரி தான் ஃபேக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி வழக்கமாக வாங்குற சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் வாங்கலான்னு பார்த்தா தம்பி கரண்ட் கிடையாது, சிக்கனை கட் பண்ண முடியாதுன்னுட்டான். சரி பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு பார்த்தா அவனும் க்ளோஸ். இப்படியே விட்டா சரி வராதுன்னு என்னோட ஃபேவரட்டான டீ கடைக்கு போய் டீ குடிக்கலான்னு பார்த்தா அவனும் க்ளோஸ். டே என்னடா வீட்டிலே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தொலைதூரமாக ட்ராவல் பண்ணி போய் சிக்கனை வாங்கிட்டு தென் டீ பாயில் ஒரு டீயை போட்டேன். எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, எனக்கு நாளே சரியில்லை. மோட்டரை போட்டு தண்ணி வர மாட்டேங்குதுன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா மேலே இருக்க பைப்பு பிடிங்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு இந்த கால்விலே போய் அவனையும் சரி பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு மொட்டை மாடியில் இயற்கையோட ஒன்றி நெஞ்சு இன்னைக்கு சாப்பிடுவோன்ற ஒரு முடிவில் இறங்கினேன். தென் சாப்பிட்டு இங்கேருந்து F1 படத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். லேட்டராக தான் ஞாபகம் வந்துச்சு. தென் அடிச்சு பிடிச்சி எப்படியோ தேட்டருக்கு போய் ரீச் ஆகிட்டேன் கரெக்ட் டைமிங்கில். முதல்ல இருக்கிற சீட்லேயே புக் பண்ணிட்டேன். ஏன்னா அது 60 ரூபா சீட்டு. இந்தியா பாகிஸ்தான் மேட்சை விட்டுட்டு வந்து பார்க்குற அளவு இந்த படம் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்லாவே இருக்குது. நீங்களும் முடிஞ்ச செக் அவுட் பண்ணி பாருங்க. F1 ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். அண்ணனுக்கு ஒரு ஜிபேல 500 போட்டு விட்டுருங்க. நைட்டு லேட் ஆகிட்டனால எக் தோசை 2 வாங்கிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நம்ம வேதா விலாக்ஸ் எல்லாம் போடுறாராமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியோ போய் அவர் பேஜை ஃபாலோ பண்ணிட்டேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். யோ 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 பாரியா அநியாயத்தை அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான்.